தலைவர் கலைஞர் அவர்களின் 94வது பிறந்தநாள் விழா மற்றும் சட்டமன்ற வைர விழா ஆகியவைகளை இணைத்து மயிலை கிழக்கு பகுதி சார்பில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மயிலை கிழக்கு பகுதி செயலாளர் மயிலை தா வேலு அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய நந்தனம் கி மதி அவர்களே, எஸ் முரளி, அசோக்குமார், பட்டாணி மணி, கோ அன்பு கபாலி, தவனேசன் தாஸ், உதயகுமார் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், என்னொரு நண்பர் அன்பழகன் அவர்களே, நாதன் அவர்களே, துரை அவர்களே, வெல்டிங் மணி அவர்களே, செல்வி சௌந்தரராஜ கென்னடி அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற குமாரி அவர்களே, மாவட்ட கழக, பகுதி கழக, வட்டக்கழக, கிளைக்கழக செயலாளர்களே, இயக்கத்தில் இருக்கிற பல்வேறு அணியை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணுடைய நன்றி கலந்த வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மயிலை மாங்கொல்லையிலே பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த மாங்கொல்லை என்பது நான் இன்றைக்கு கூட்டம் பேசுகிற இடமாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் 1962-63 சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பச்சையப்பன் கல்லூரி மாணவனாக இருந்த நேரத்தில் எங்களுக்கு மேடை போட்டு கொடுத்து என்னை பேச்சாளர் ஆக்கிய பூமி இந்த மயிலை மாங்கொல்லை பூமி. இன்றைக்கு மயிலை தா வேலு தலைமை. அப்படிதான் 50 வருடத்துக்கு முன்னால் இங்கே ஒரு வேலு இருந்தார், ஆஜானமாக உயரமாக. காசிசாமி எங்களை எல்லாம் பேச்சாளராக வளர்த்தவர். ஆனந்தன், அதே போன்று ஆனந்த், இப்படி சாரங்கன், இப்படி பல நண்பர்கள் இந்த பகுதியில் எங்களை எல்லாம் ஒரு காலத்திலே வளர்த்தவர்கள். இன்றைக்கு நாங்கள் பேச்சாளராக உருவாகி கழகத்தில் ஒரு பொறுப்பை ஏற்கிற அளவுக்கு எங்களை தயார் செய்த பூமி. ஆகையினாலே தான் வேலு என்ற பெயரை பார்த்தவுடன் 52 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு மலரும் நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த வீதியில் எத்தனை கூட்டம் பேசியிருப்போம் என்று எங்களுக்கே தெரியாது. இந்த பகுதியிலே சாரங்கனுக்காக ஓடி ஓடி வீடு வீடாக வாக்கு கேட்டது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் நின்று சமாளிக்கக்கூடிய சக்தி காசிசாமிக்கு. ஆகவே அந்த இயக்கத்தை குடைத்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன். எனவே அந்த நினைவோடு தான் இந்த மேடையிலே நான் இருக்கிறேன். இங்கே நம்முடைய அன்பழகன் சொன்னார், நான் போனில் கூப்பிட்டவுடன் தேதி கொடுத்தார், சீனியர் அல்லவா என்று. உனக்கு நான் சீனியர், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நான் ஜூனியர். காரணம், தியாகராய நகர் பகுதியில் அன்றைக்கு அவர் பகுதி கழக செயலாளராக இருந்து இதே போல் எங்கள் கூட்டங்களை போட்டு அப்பொழுது பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 6-7 பேர்களை வளர்த்தவர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. தம்பையமொழி தெரு, 5 விளக்கு பகுதி, இங்கெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். அங்கே ஒரு ஐயாவு அதை அடுத்து. எனவே ஒரு காலத்தில் தியாகராய நகரில்
கட்சி வளர்ப்பது என்பது ரொம்ப சாதாரணமானது அல்ல. மயிலாப்பூரும் தியாகராய நகரும் வேறு பிறகு சொந்தமாக கருதப்பட்ட இடம். அந்த இடத்தில் இயக்கத்தை வளர்த்த பெருமக்கள் ஒருவர் உங்கள் தந்தை பழக்கடை ஜெயராமன். அவர் அன்றைக்கு வளர்த்து விட்டதால் நான் இன்றைக்கு கொஞ்சம் குட்டி தலைவர் ஆகியனால் அவர் மகனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? கூப்பிட்ட குரலுக்கு வருவது தானே நன்றி உள்ளது என்றுதான். நான் நேரில் அழைத்தார்களா போனில் அழைத்தார்களா என்றல்ல, எப்படியோ கழக கூட்டம் நடக்கிறதா அது போதும் என்று நான் கருதக்கூடியவன். இங்கே நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளை பற்றியெல்லாம் மிக அற்புதமாக தெரிவித்தார்கள். 94 வயது. இந்த வயதிலும் இன்றைக்கு கொஞ்சம் பேச முடியாத இருக்கிற ஒன்றை தவிர வேறு எந்த குறையும் தலைவருக்கு இல்லை. வாஜ்பாய்க்கு இவரை ஒத்த வயதுதான். ஆனால் 10 வருடங்களுக்கு முன்னாலேயே நான் சென்று பார்த்தேன். அப்பொழுதே படுத்த படுக்கையில் இருந்தார். இன்றைய படுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய தலைவர் அப்படி அல்ல. சளி அதிகமாக நெஞ்சில் சுரக்கிற காரணத்தால் அந்த சளியை எடுப்பதற்காக இந்த நெஞ்ச குழியில் ஒரு துளை போட்டு அதில் டியூபை விட்டு செக் பண்ணி இழுத்து எடுக்கிறார்கள். ஆகையினால் இந்த குரல் வளை அதிகமாக திறந்து பேச முடியவில்லை. ஆனாலும் அந்த குழாயை எடுத்துவிட்டு இந்த துளையை அடைத்து கொண்டு பேச சொன்னால் பேசுகிறார். அன்றைக்கு தான் அதைத்தான் சொன்னேனே. அன்றைக்கு நான் இருக்கிறேன், பக்கத்தில் ரஞ்சித் என்கிறவர் தான் பேச்சு தெரப்பி கொடுக்கிறவர். அதை மூடிக்கொண்டு கேட்டார், உங்கள் பெயர் என்ன? என் பெயர் கருணாநிதி. பழின்னு சொன்னார். அதை கூட எனக்கு ஆச்சரியம். இதைவிட இத்தனை ஆண்டு காலம் மௌனமாக உட்கார்ந்திருக்கிறார். அடுத்த கேள்வி என்ன கேட்டார் என்றால், உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று. என் மகனை, ஸ்டாலினை அல்லது தயாளை, கனியை இப்படியெல்லாம் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார். உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்றால் இதிலே கூட சொன்னார், அறிஞர் அண்ணா. அசந்து போயிட்டோம். இவ்வளவுக்கு பிறகு திருப்பி என்ன கேட்டார், இது யார் என்றால் துரை என்று சொன்னார். ஆகையினால இந்த குரல் அடைக்கப்படாதா என்றால் அடைக்கப்படலாம். நான் தைரியமாக சொல்வது அதுதான். என்னுடைய சொந்த மாமியாருக்கு விஜய ஆஸ்பத்திரியில் டாக்டர் செடியன் இப்படித்தான் ஒரு குழாயை போட்டு வெண்டிலேட்டர் போட்டு உயிரை வாங்கி கொண்டிருந்தான். ஒரு நாள் நானே கஷ்டப்பட்டு ஒன்று உண்டு இல்லை எடுத்து விடு என்று சொன்னேன். எடுத்துவிட்டு குழாயை அடைத்து விட்டார்கள். 7 வருஷங்கள் அவன் நன்றாக பேசிக் கொண்டிருந்தான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக தலைவர் அதே புதிய உணர்வோடு மீண்டும் உங்களை பார்த்து என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்று சொல்லுகிற காலம் மிக விரைவில் வரும். மற்றபடி அவருக்கு உடம்பில் எந்த புண், எந்த கரைச்சல் எதுவும் கிடையாது. அன்றைக்கும் 2 வேளை குளித்தார், இன்றைக்கு 2 வேளை குளிக்கிறார். அன்றைக்கு 2 வேளை ஷேவ் பண்ணுவார், இப்போ 1 வேளை ஷேவ் பண்ணுறார். அதை கூட நான் சொல்லுவேன். அன்றைக்கு கூட சொன்னேன், இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஷேவ் பண்ணுறதுல என்று சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே சிரிப்பார். ஆகையினால பத்திரிகை என்ன செய்தி என்று கேட்கிறார். கார்ட்டூனை பார்த்து இது இப்படி போடக்கூடாதுங்கிறார். ஆகவே நம்முடைய தலைவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. எனவே அந்த தலைவருடைய 94வது பிறந்தநாள். இவ்வளவு நாள் ஒரு மனிதன் வாழ்ந்து அதுவும் இவ்வளவு புகழோடு இருப்பதே அரிது. இந்த 94 வயதில் 80 ஆண்டு காலம் அரசியல் இருந்திருக்கிறார். இந்தியாவில் 80 ஆண்டு காலம் அரசியலில் இருந்த தலைவர்கள் யாரும் கிடையாது. 2வது பெருமை. 3வது, முரசொலியை
ஒரு கை ஏடாக துவக்கிறார் 42 என்று கருதுகிறேன். இன்று கிட்ட 74 ஆண்டுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டு ஒரு பத்திரிகையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் ஒரு பத்திரிகையை ஒரு கட்சி பத்திரிகையை தொடர்ந்து 75 ஆண்டு காலம் நடத்திய ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான், முரசொலி மட்டும்தான். ஆகவே அதே போன்று திராவிட இயக்கத்திற்கு 100 வருடங்கள் ஆகிறது. இந்த 100 வருடத்தில் 50 ஆண்டு காலம் கலைஞர் தான் தலைவர். அது துவக்கப்பட்ட காலத்தில் இருந்த நடேசனார், 1916 துவக்கப்பட்ட வெள்ளுடை வேந்தர் தியாகராயர், TM நாயர், அதற்கு முன்னாலே பொப்புலி, அதற்கு முன்னாலே பனங்கல் அரசர், சௌந்தரபாண்டி நாடார் என்று இப்படி பலருக்கு பிறகு தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா இவர்களெல்லாம் 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்திற்கு 50 ஆண்டுகள் தலைமை தாங்கினார்கள். ஆனால் கலைஞர் மட்டும் 50 ஆண்டு காலத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிறார். ஆகியனாலே தான் இந்த இயக்கம் தொடர்ந்து இருக்கிறது. இந்த இயக்கத்துக்கு வந்த சோதனை வேறு இயக்கத்துக்கு வந்திருந்தால் மண்மூடி போயிருக்கும். ஆனால் அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதில் தலைவர் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். காரணம், இந்த இயக்கம்தான் பிற்படுத்தப்பட்டவனுக்கு, தாழ்த்தப்பட்டவனுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஒரு காலத்தில் படிக்க தெரியாதவர்களாக, உத்தியோகத்தை அறியாதவர்களாக, முட்டுகோபுரம் கட்டி கொண்டு வேலை செய்கிறவர்களாக, வெள்ளைக்காரனிடத்திலே குதிரை ஓட்டுகிறவனாக, அலுவலகங்களிலே பங்காய் இருக்கிறவனாக இருந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு வளர்ந்து படித்து அமைச்சர்களாக, கலெக்டர்களாக, நீதிபதிகளாக, தாசில்தாராக, சட்டமன்ற உறுப்பினராக, எம்பிக்களாக வலம் வருகிறார்கள் என்றால் இதை கொண்டு வந்து சேர்த்த பெருமை திராவிட இயக்கத்திற்கு உண்டு. அந்த இயக்கம் இல்லாமல் போயிருந்தால் என்றைக்கோ நாம் எல்லாம் வேறு மாதிரி போயிருப்போம். இன்றைக்கு நான் துரைமுருகன், இன்றைக்கு உங்களிடையே சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற அந்தஸ்தோடு பேசுகிறேன் என்றால் இந்த இயக்கம் தந்த சலுகை, என் அப்பாவுக்கு அந்த சலுகை இல்லை, என் தாத்தாவுக்கு அந்த சலுகை இல்லை. ஆகையினாலே அவர்கள் கிராமத்தோடு இருந்து விட்டார்கள். அந்த சலுகை இருந்த காரணத்தால் நான் MABL படித்தேன், இயக்கத்திலே ஒன்றி இருக்கிறேன், இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறேன். இப்படித்தான் இங்க இருக்கிற பலரும் வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இயக்கம் மிக முக்கியமானது. நான் அதை அடிக்கடி சொல்லுகிறேனே, இயக்கம் என்று. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மூவ்மெண்ட், ஒரு இயக்கம். இது கட்சி அல்ல. ஆனால் நடைமுறையில் இதையும் கட்சி என்கிறீர்கள். கட்சிக்கும் ஒரு இயக்கத்துக்கு என்ன வித்தியாசம் என்றால், ஒரு லட்சியத்தை நிர்ணயம் செய்து கொண்டு அந்த லட்சியம் அடைய வேண்டும் என்பதற்காக துவக்கப்பட்டு நடத்தப்படுவது இயக்கம். கட்சி என்பது ஒரு தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டு அது வந்தால் லாபம், இல்லாவிட்டால் கட்சி போய்விடும். நீங்கள் பாருங்கள், சுதந்திரா கட்சி என்ற ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சிக்கு ராஜாஜி தலைவர். தலையெல்லாம் மூளையுடையவர், மூளையெல்லாம் சிந்தனை உடையவர். அப்படிப்பட்ட ராஜகோபாலாச்சாரி ஒன்றை நடத்தினார், சுதந்திரா கட்சி. அது ஒரிசாவிலே ஆளுங்கட்சியானது, பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியானது. நம்மூரிலேயும் பலர் MLA ஆனார்கள். ஆனால் அடுத்த தேர்தலிலே தோற்று போனது. கட்சியும் போய்விட்டது, அவரும் போய்விட்டார். சீர்திருத்த காங்கிரஸ் என்ற ஒரு காங்கிரஸ் இருந்தது 57. அதுதான் எதிர்கட்சி. அண்ணா அடுத்துதான் உட்கார்ந்திருந்தார். 62 தோற்று போனது. அதோடு அந்த கட்சி தொலைந்து போனது. ஆனால் இயக்கம் என்பது தோற்றாலும் ஜீவித்து நிற்கும். காங்கிரசுக்கு இயக்க மூவ்மெண்ட்,
அது நிற்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி மூவ்மெண்ட் நிற்கிறது, திமுக மூவ்மெண்ட் எனவே நிற்கிறது. எனவேதான் இயக்கத்திற்கும் கட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம். எனவே அந்த இயக்கத்தினுடைய லட்சியங்களுக்காகத்தான் ஆட்சியை வேண்டும் என்று சொல்லும். ஆட்சி பிடிப்பது, அமைச்சராகுவது அல்ல திமுக இயக்கத்தினுடைய நோக்கம். இந்த இயக்கத்திற்கு சலுகை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், இதுதான் திமுக இயக்கத்தினுடைய நோக்கம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு வேண்டும், இது நம்முடைய இயக்கத்தின் கொள்கை. 1929 செங்கல்பட்டில் பெரியார் இருக்கிற பொழுது தீர்மானம் போட்டோம். ஆனால் ஆட்சி இல்லை, அதை அமல்படுத்த முடியவில்லை. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், அதை அமல்படுத்தினார். இன்றைக்கு பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு வந்துவிட்டது. ஆகவே லட்சியத்தை அடைவதற்கு ஒரு கருவியாக நாம் ஆட்சியை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆட்சியை ஒரு வருமானத்துக்கு பயன்படுத்துகிற கட்சிகள் உண்டு. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும், கேட்டு பார்த்தோம், நடக்கவில்லை. ஆட்சிக்கு வந்தோம், அண்ணா சொன்னார் இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். சுயமரியாதை திருமணங்கள் சட்டமாக்கப்பட வேண்டும் என்று இயக்கத்திலே சொன்னோம், ஆட்சிக்கு வந்தோம், அதை நடைமுறைப்படுத்தினோம். பெண்களுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் 35% மேலே அவர்களுக்கெல்லாம் பதவி தர வேண்டும் என்று சொன்னோம், ஆட்சிக்கு வந்தோம், நடைமுறைப்படுத்தினோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 50,000 பெண்கள் இன்றைக்கு உள்ளாட்சியிலே பல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறார்கள். எனவே ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் அது செய்ய முடிகிறது. 125 ஆண்டு காலம் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. இந்த கலைஞர் காலத்தை சொல்லுகிறேன். 125 ஆண்டு காலத்தில் ஒரு அரிஜன் கூட இந்த ஜட்ஜியாக வந்ததில்லை. அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம். அந்த சமுதாயத்தில் பிறந்தவன் படித்து வக்கீலாக இருந்தால் கூட அவனை உள்ளே விட மறுத்தார்கள் இந்த ஹைகோர்ட்டில். கலைஞர் சொன்னார், ஜோலார்பேட்டையில் இருக்கிற வரதராஜனை ஒரு நல்ல வக்கீல் கூப்பிட்டு ஹைகோர்ட்டிலே நீ போய் ஜட்ஜி பதவி ஏற்க என்று சொன்னார். அவர் ஜட்ஜி ஆனார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். ஆகையினாலே இன்றைக்கு நான் பேசுகிற பொழுது சொன்னேன், நாங்கள் வருகிற பொழுது ஒரு ஜட்ஜி பேசினார், தமிழ்நாட்டில் பல பேர் அரிஜன சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் பீகாரில் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு மாநிலம், அங்கே இருக்கிறவர்கள் 60-70 ஜட்ஜிகள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆள் தான் அங்கே தாழ்த்தப்பட்டவன் ஜட்ஜியாக இருக்கிறான். அப்படியானால் மற்றவரெல்லாம் யார்? இன்னும் ஆதிக்கப்புரியனுடைய ஆதிக்கம்தான் அங்கே தலைவரித்து ஆடியிருக்கிறார். எனவே இந்த இயக்கம் நீண்ட காலத்தை பற்றி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கின்ற ஒரு இயக்கம். அதைத்தான் எங்களுக்கு கலைஞர் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் வரும் போகும், இதில் வென்றவனெல்லாம் என்றைக்கு நின்று விடுவதல்ல, மக்களுக்கு நினைத்தபடி ஓட்டு போடுவதல்ல. அவர்கள் நினைத்தால் ஒரு மாதிரியாக போடுகிறார்கள். சில நேரங்களில் காந்தி வந்தால் போடுகிறார்கள், சில பேர் வேறு வந்தால் போடுகிறார்கள். ஆனால் அதல்ல முக்கியம். ஆனால் எங்களுக்கு பதவி என்பதை விட லட்சியத்தை கொண்டு வர வேண்டும் என்பது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அதில் கொஞ்சமாவது இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? ஒரு நிர்வாக தன்மை இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? ஒன்று வேண்டாம். தலையில் அடிச்சு அடிச்சு சொன்னோம், நீட் என்ற ஒரு தேர்வு வருகிறது. இந்த தேர்வு வந்தால் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு க்ளோஸ் ஆகிவிடுவார்கள். ஆகையினால் இந்தியா முழுவதற்கும் அது பொருந்தட்டும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு விதிவிலக்கு கோருங்கள் என்று
ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றுங்கள் என்று சொன்னோம். எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றினோம். நிறைவேற்றியதை தீர்மானத்தை டெல்லிக்கு அனுப்பி, டெல்லியில் இருக்கிறவர்கள், அங்கே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும். ஜனாதிபதி தான் எக்ஸம்ஷன் தர வேண்டும். அவர் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்தாரோ அப்படி வாங்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் சண்டாளர்கள் இங்கே தீர்மானம் நிறைவேற்றியதோடு சரி, அது டெல்லிக்கு போனதா கல்கத்தா போனதா என்று எந்த முண்டத்துக்கும் தெரியவில்லை. ஆனால் டெல்லிக்கு போனது எங்கேயோ ஒரு டிராயரில் இருந்திருக்கிறது. எவனோ ஒரு இந்திக்காரன் எடுத்து பார்த்துருக்கிறான். ஆஜின்டான் புட்டு உள்ள தள்ளுறான். ஜனாதிபதிக்கு அது போகலை. இங்கிருந்து போகிற மந்திரிகள் என்ன செய்திருக்கணும்? ஹெல்த் மினிஸ்டர் போய் பார்த்துருக்கணும். அங்கே ஹெல்த் மினிஸ்டர் போனால் அவர் மேலே எக்கச்சக்கமான ஊழல். எங்கே அவங்க போனால் டெல்லியில் அரெஸ்ட் பண்ணிவிடுவானோ, திகார் ஜெயிலில் வச்சிருவானோன்னு அந்த ஆள் அந்த பக்கமே போகல. போன மந்திரிகள் யார்? 2001 ஓபிஎஸ் போனார், அவர் போயிட்டு வந்தார். அடுத்து இவர் போனார், எடப்பாடி. இவங்க 2 பேரும் உடஞ்சி போனாங்க. போய் மோடியை பார்த்து, ஐயா எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்காது, இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்காது, எங்கேயோ பஞ்சாபில் இருக்கிறவன் இங்கே வந்து படித்து விட்டு அவன் மறுபடியும் அவன் நாட்டுக்கு போய் விடுவான், எங்களுக்கு அந்த வேலையே கிடைக்காது என்று மோடி இடத்துல சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் மோடி இடத்துல போய் ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் கடன் கேட்குற மாதிரி நின்றுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நமஸ்தே நமஸ்தே அஜி, हाजी अच्छा अच्छा नमस्ते प्राइम मिनिस्टर जी यस डोंट बिलीव ओपीएस इज a bad fellow इवருக்கு இங்கிலீஷ் அவ்வளோதான் தெரியும். இஸ் a bad